அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அதிகாலை 5:04. இப்பொழுது செவ்வாய் ஓரை நடைபெறுகிறது. காலை 6 to 7 வந்தால் சூரிய ஓரை ஆரம்பிக்கும். அதாவது விடியும் பொழுதிலே 6 to 7 சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. வெகு நாளாக ஞானம் என்பதில் ஆழ்ந்து மூழ்க வேண்டும் என்று வேட்கை இருந்து கொண்டே இருந்தது. வேதாந்தமாவது வேட்கை தணிந்த இடம் என்று சொல்லுவார்கள். வேணும் வேணும் என்கிற வேட்கையை விட்டபின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே என்று சிவவாக்கியர் சொல்லுவார். அந்த நிலையிலே பிரம்மஞானம் என்பது வேதாந்திகள், சித்தாந்திகள் அனைவரும் உண்மையை பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல தத்துவார்த்த ரீதியிலே, சிந்தனை ரீதியிலே உணர்ந்து கொள்ள பெரும்பாலானோருக்கு முடிகிறது. ஆனால் அதை வெளிப்படையாக நாங்களும் புரிந்து விட்டோம் என்பது போல பாவனை செய்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் உணர்வில் உங்களுக்கு பிரம்மஞானம் வந்தால் ஒழிய நீங்கள் பிரம்மஞானத்தின் ஆனந்தத்தை அனுபவித்ததாக கொள்ள முடியாது. பெரும்பாலானோர் இந்த தத்துவ விளக்கம் தெரிந்ததால் சாதாரணமாக வாழ்ந்துவிடலாம். பிரம்மஞானம் எல்லாம் அது என்று தெரிந்து கொள்வதை தவிர வேறு என்ன இருக்கிறது? நானே அதுவாகத்தானே இருக்கிறேன். இனி புதிதாக தெரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே அதுவாக இருப்பதற்கு என்ன வேண்டும்? தியானம் செய்யாதிருப்பதே தியானம், சிந்திக்காமல் இருப்பதே மேன்மை. தூய தன்மையில் இருப்பது என்பது நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய பிரம்மமாகிய தன்மை தூய தன்மையில் தானே இருக்கிறது. அதனால் எனக்கு எப்போதும் மாசு மறு என்னை சாராமல் இருப்பதால் நான் என்றும் தூயவனே. அதனால் நான் பிரம்மமே. நான் பிரம்மமாக இருப்பதால், ஏற்கனவே பிரம்மமாக இருப்பதால் புதிதாக முயன்று அடைய வேண்டியது என்ன இருக்கிறது? அதனால் நான் சாதாரணமாக இந்த மன உலக வாழ்க்கையில் எனது இஷ்டம் போல் வாழ்ந்தாலும் நான் பிரம்மம் இல்லை என்று ஆகிவிடாது. இந்த உண்மையான உள்ளதுபடி இருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து என்னை யாராலும் தூக்கி வீச முடியாது, எந்த சக்தியாலும் தூக்கி வீச முடியாது. ஆக நான் அதுவாகத்தானே இருக்கிறேன் என்று மிக மிக அதிக கற்பனை வளம் மிகுந்த உணர்வோடுதான் பெரும்பாலானோர் தன்னை திருப்திப்படுத்திக் கொண்டு ஏனோ தானோ என்று தவத்தில் ஈடுபட்டும் ஈடுபடாமலும் போதும் போதும் இதுவே அதிக தவம் என்கிற நிலையில்தான் தவத்தை செய்து வருகிறார்கள், சிந்தனையை செய்து வருகிறார்கள், முயற்சியை செய்து வருகிறார்கள். பிரம்மஞானம் எளிதோ மைந்தா என்று கனகபுஜண்டர் கூறுகின்றார். ஐய மெத்த கடினம் என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுகிறார். அங்கனம் இந்த தவம் என்பது கடினமானது. ஏனென்றால் தூய தன்மை மாத்திரமல்ல, அறநெறியில் ஒழுகுதல் என்கிற மெய்த்தன்மையில் வாழ வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு அருள் இறங்கி வரும். அந்த அடிப்படை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. வெறும் வித்தைக்காரனை போல எதையும் சாதித்துவிட முடியாது. பிரம்மஞானம் என்பது அருளால் நமக்கு தெளிவது. அந்த அருள் இறங்கி வர வேண்டுமானால் வள்ளலார் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துகிறார். அந்த ஜீவகாருண்யம் என்பது நம்முடைய உயிரைப் போல பிற உயிரையும் கருத வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கிறது. அது மாத்திரம் கூட போதுமானதாக இல்லை. மிகவும் நுட்பமாகவும் நுண்ணிய உணர்வின் மீதும் மாறாத காதல் போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நாவுக்கரசர் பாடியது போல
உறவுக்கோள் நட்டு உணர்வு கைத்தால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று தேவாரத்தில் அவர் பாடியது போல நாம் ஆழமாக இதிலே நீடித்து இருக்க வேண்டும். தலையில் தீப்பிடித்துக் கொண்டவனைப் போலவும் தண்ணீருக்கு அடியிலே மூழ்கிக் கொண்டிருப்பவன் மூச்சுக்காக மாத்திரம் நினைத்திருப்பது போலவும் அதிதீவிரமான ஒரு சாதனை உணர்வோடு சிரத்தையோடு இருந்தால்தான் இதில் நாம் தவ வெற்றி அடைய முடியும். ஜடம் என்பதை மறந்த நிலையில் மெய்மறந்த நிலையில் இருப்பவர்களுக்குத்தான், ஜடத்தை கடந்தவர்களுக்குத்தான், மன அவாங்கோசரம் மனதை கடந்தவர்களுக்குத்தான், அகங்காரத்தை விட்டவர்களுக்குத்தான், பற்று முற்றிலும் நீக்கியவர்களுக்குத்தான் முழு வீரத்துடன் தீரத்துடன், அதாவது முழு தைரியத்துடனும் தெளிவுடனும் விவேகத்துடனும் நீண்ட பயணம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு தனக்கு வரும் துன்பத்தை பொறுத்தலும் பிற உயிருக்கு நன்மை செய்து வாழ்ந்தலும் அக்திய தவத்துக்கு என்கிற ரீதியில் தான் சில மனக்கட்டுப்பாடுடன் இருக்கும் போதும் உடல் கட்டுப்பாடுடன் வாழும் போதும் உடலும் மனதும் புறத்தை நோக்கி செயல்பட படைக்கப்பட்டுள்ள தன்மைக்கு எதிராக செயல்படுவதால் மிகவும் பலகீனமாகும். திருமூலர் சொல்வது போல யானை புகுந்த குடிலாக இந்த உடல் பாதிக்கப்படக்கூடும். அப்படி பல துன்பங்களை பொறுத்து கொண்டு இறைநிலையை நாம் துதிக்க வேண்டும் என்கிற ரீதியில் ஜடத்தையும் மனதையும் வருத்தி செய்யும் தவம் வேண்டியதில்லை என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். அதையும் கருத்தில் கொண்டு நுட்பமான உணர்வை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து ஆன்மீக வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு சித்த வித்தியார்த்திகள் ஆத்ம நமஸ்காரம்.